கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இந்த உலகில் வாழும் கோடிக்கணக்கான மக்களில் நீங்களும் ஒருவராக இருக்கின்றீர்கள். இதை புவியியல் கால அளவில் கூற வேண்டுமென்றால் மனிதர்கள் ஒரு முறை கண் சிமிட்டும் நாழிகைக்கு ஒப்பானது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அதாவது, இன்று ஒரு திரள் கூட்டத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மிக விரைவில் இல்லாமல் போகும் காலம் வரும். அவ்வளவு குறைந்த ஆயுள் உள்ளவர்களாகவே மனிதர்கள் இருக்கின்றார்கள். இருப்பினும் பரலோக தேவனோ உங்கள் பெயர் முதற்கொண்டு உங்களை முழுவதும் அறிந்தவராய் இருக்கின்றார். உங்களை வாஞ்சையுடன் விசாரிக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடுகையில் நீங்கள் ஒன்றும் இல்லாததை போன்று தோன்றினாலும் உங்களை நேசிக்கவும் விசாரிக்கவும் ஆண்டவர் ஆவல் உள்ளவராய் இருக்கின்றார். நீங்கள் தனித்து விடப்படவில்லை. அன்பின் ஆண்டவரே, இந்த பிரபஞ்சத்தில் என்னால் பார்க்க முடிகின்றவைகளையும் என்னால் பார்க்க முடியாத எல்லா படைப்புகளையும் நீரே உம்முடைய வாயின் வார்த்தையினால் உண்டாக்கினீர். உமக்கு தொடக்கம் முடிவு என்று எதுவும் இல்லை. அநாதியாய் என்றென்றைக்கும் உயர்ந்திருக்கும் மகத்துவமான தெய்வமான உம்மை விவரிக்க என்னால் முடியாது. என்னையும் நீர் விசாரிப்பதற்காக பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. என் காலங்கள் உம்முடைய கருத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஈடு இணையற்ற அன்பிற்காய் உம்மை துதிக்கிறேன், ஆராதிக்கின்றேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.